என்ன போயிட்டே இருக்குது எல்லாரும் எங்க சாப்பாடு நீ வாட்டுக்கு நல்ல சாப்பாடு கிட்ட ஓடுது பாருங்க அத்தா அள்ளி போடு பேச்ச கேட்காது போல கிடையாது சொன்னபடி கேளு முன்னாடியே தலைவரா அங்கிட்டு ரம்பூட்டான் பழம் செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ தாத்தா நம்ம இதுல போடுவோம் ஆனா நீ ரொம்ப பழைய கம்பெனியே தாத்தா சரிபட்டு வர மாதிரி 4 பேர் சேர்ந்து ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுவாங்கல்ல 100 மீட்டரா அது பேர் என்ன ஒரு 100 மீட்டர் ஓட்டு இன்னொரு ஆள்கிட்ட அந்த கையில் ஏறி வளைக்கி நீ ஏறி இருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் தள்ளி விடுங்க அதில் பழத்தில் விழுந்துடாம பழத்தில் போங்க நான் இப்போ எடுத்தது எடுக்காதது எங்கிட்ட கண்டேன் என்னையா முழுங்கிட்டாங்க என்னடா வர மாட்டேங்குது அதெல்லாம் காலேஜ் பார்க்காம இப்போ விட காலேஜ் அப்போ எதிர காலேஜ் அப்போல்லாம் காலேஜில் அப்போல்லாம் காலேஜ் இல்லையா நீங்கள் எந்த வருஷத்தில் தான் பிறந்தீங்க நம்ம ஊரில் காலேஜில் சொல்கிறாரு என்னதா அந்த பழம் கொடுங்க அந்த சிவப்பு கலராக முள்ளாக இருக்குல்ல நீட்டிக்கிட்டு அந்த பழத்தில் 1 கிலோ அந்த பழத்தை கையை அப்படி இந்த பழம் தான் அப்படின்னு சொன்னால் தந்துருப்போம் நீங்கள் போய் இந்த பழத்தை கொடுங்க நான் பண்ணுறேன் தாங்களா உங்களுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அவன் பாடு தின்னுக்கிட்டே இருக்கான்டா என்னன்னா ஆளுக்கு 10 பழம் தான் வரும் புரியுங்க 100 பழத்தை கிடக்கு வாட் இஸ் மீன் சி தமிழ் சினிமா காமெடி சீன் நான் தான் லாஸ்ட் போலாம் என்ன கடைசி பழம் தொத்த பழமா இருக்கு எனக்கு தான் லாஸ்ட் போலாம் கடைசி தாங்க அதை பழம் பழம் முடிஞ்சு உங்களோட கத்தி இல்லையா இல்லையே பையில இருக்குமே உங்க கையே கத்திக்கு சமந்தாத்தா அப்படி ஊம வயல போடுது கூட்டம் சரியான கூட்டம் முளைக்குமானதா சொல்லுங்க ஈரோட்டில் எல்லாம் அந்த பழம் இருக்கு எந்த ஆள் 2 செகண்டுக்கு மேல வாயை திறக்காம இருக்குதோ அந்த ஆள் வாய்க்குள்ள இருக்குன்னு அர்த்தம் அப்போ 3 பேருமே திறக்காம தான் இருக்காங்க என்ன அப்படிதான் சொல்லுவியா ஆமா ஏதோ ஒரு பொந்துகளுக்குள்ள நுழைஞ்சு இருந்தால் சுறுசுறுப்பு இல்லை 1 கிலோ 2 கிலோலாம் சுறுசுறுப்பு இருக்கும் அந்த கொட்டையப்புறம் இங்கிட்டு ஒதுக்குப்பா வெந்தயம் இத்தனாப்பில் கட்டி விடு அவ்வளோ வாசனை வறுத்தா அதோட வாசனை வேறு தானே தான் கூட இருந்தாலும் அவசியம் 10 போயிடக்கூடாது செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் கடுகு பொடியா நறுக்கின இஞ்சி பூண்டு உரிச்சி விதை எடுத்த ரம்பூட்டான் பழம் பாத்தியா
வறுத்து அரைச்ச வெந்தய தூள், அரைச்ச மிளகாய் சாந்து, கல்லுப்பு, சுருக்குன்னு இருக்குயா. இங்க உட்காந்து பார்த்துக்க ஓம் பொறுப்பு தான். வடிச்ச சோறு, உர ஊத்துன தயிர், கல்லுப்பு, தாளிப்பு, மாதுளை முத்துக்கள், திராட்சை பழங்கள், நல்லா இருக்கு. சேட்டையெல்லாம் வாங்கிட்டாங்கடா. டூ லேட். சுத்தி ஒரு கிண்டு எடுப்பா இருக்கு. கொஞ்சமா நிறைய எனக்கு இன்னொரு ரவுண்டு கொண்டு வரலாம். ரம்பூட்டான் பழத்தில் ஊறுகாய். அந்த ரம்பூட்டான் பழத்தில் உள்ள விதையை பிச்சு எடுக்கிறா ரொம்ப வேலையாக போச்சு. ஆனால் அந்த விதையை எடுத்துட்டு அதில் ஊறுகாய் செஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பல பழங்கள்லாம் போட்டு தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்றது சிம்பிளான சாப்பாடு தான். ஆனால் நச்சுன்னு வேறு லெவல் சாப்பாடு. இந்த தயிர் சாதத்துக்கும் இந்த ரம்பூட்டான் ஊறுகாய்க்கும் எடுத்து கொடுக்குது. சாப்பிட்ற பூரா நம்மளோட ஆடியன்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். இவங்க எல்லாரோட உட்காந்து சாப்பிடும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. என்னை பத்தி ஏதாவது சொல்லுங்கம்மா உங்கள்கிட்ட. சூப்பர் பையன். ரம்புட்டான் பழம் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டே என்ன அது சொன்னதா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க பாட்டுக்க போய்